நிறைய இருக்கின்றன. இந்த நோய் எனக்கு வருவதற்கான வாய்ப்புகளை நான் எப்படி குறைப்பது, இதன் ஆபத்து காரணிகள் என்ன, அவைகளை நான் எப்படி தவிர்க்கலாம் என்பது ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 ஆபத்து காரணிகள் பரவலாக பலருக்கும் தெரியும். ஒன்று புகையிலை. இது புகையிலை எந்த வகையில் எடுத்தாலும், புகைத்தாலும், வாயில் வென்றாலும், எந்த வகையில் எடுத்தாலும் கிட்டத்தட்ட 15 வகையான புற்றுநோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல் மதுபான மருந்து அருந்துவது, தொடர்ந்து அருந்துவது, ஜீரணம் சம்பந்தமான உறுப்புகள், அதாவது வாயிலிருந்து ஆசன வாய் வரை கல்லீரல், கணையம் உட்பட எல்லா உறுப்புகளிலும் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 45 ஆண்டுகளாக நமது கலாச்சாரத்தில் வெளியே சாப்பிடுவது என்பது ஒரு தினசரி பழக்கமாகிவிட்டது என்று சொன்னால் அதில் கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கும். கொழுப்பு சத்து ஜாஸ்தி தினமும் உட்கொண்டால் அது புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். 2வது கலாச்சாரம் இப்போது பார்த்தால் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு, ப்ராசஸ் ஃபுட்னு சொல்லுவோம். சாதாரணப்படியாக இயற்கையில் உணவு சீக்கிரத்தில் அழிந்துவிடும். அது 1 வருடம் 2 வருடம் உயிரோடு இருக்க வைக்க வேண்டுமானால் அதை ரசாயன வழியில் தான் செய்ய வேண்டும். இதை தொடர்ந்து உட்பவர்களுக்கும் இந்த புற்றுநோய் மட்டுமல்லாமல் வேறு பல நோய்களும் வருகிறோம் என்று சொல்கிறார்கள். இது ரெண்டும் நம் உணர்ந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம் உட்கொள்ள வேண்டும். இதெல்லாம் உட்கொள்ளவே கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளக்கூடாது.